சுந்தரா, பணத்தை வாங்குற வட்டிக்கு ஒரு வட்டியும் கொடுக்க மாட்ட, அசலும் கொடுக்க மாட்ட. மாசமானா உங்ககிட்ட ஒரு தொல்லையா இருக்குதியா? பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்ட, கரெக்டா குத்துறத வட்டி குடுக்கிறியா? நாயாடி பேடான்னு முழிக்கிறிய? 7ஆம் தேதி போட சொன்னா, 7ஆம் தேதி போட 10ஆம் தேதி போட சொன்னா, அதையும் போடல. அதனால உங்க காசு நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஒரு இடத்துல நான் சில காரியங்களுக்கு கேட்டிருந்தேன், அது கொடுத்து வந்துதான் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன் சொல்ற? எனக்கு என்ன பண்ணு, பணத்தை வச்சு ஆகணும். இல்ல சார், என்ன சொல்றாங்க யார் பாரு. எப்ப பாரு குச்சிங்க எடுக்கிறிய, 24 மணி நேரம் குச்சிங்க எடுக்கிறியடாப்பா. நான் எப்பதான் ஒரு கல்யாண காட்சி உனக்கு பண்றது? சம்பாதிச்சு கொடுக்க மாட்டிய, எப்படிதான் அப்பா இது சொல்ற? இப்படியே ஊரை சுத்திங்க எடுக்கிறிய பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்குன்னு சொல்ற. கதவு தட்டுறாங்க பாரு, போய் கதவு போய் தேடப்போ. ஒரு வேலையை போய் அப்ளை பண்ணணும், எங்கேயுமே கிடைக்கலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. பதினாறு வரை வீட்டில் நிற்கிற அம்மா வர வேலைக்கு கொண்டிருக்காங்க. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியல. அந்த சாப்பாடு கொஞ்சம் போடுக்குமா. நீயும் எந்த வேலைக்கும் போக மாட்டேன்ற, சம்பளமும் இல்ல, வீட்டுல காசும் இல்ல, அரிசி பருப்பு எப்படி வாங்குறது? அரிசி பருப்பு இல்லாம எப்படிப்பா சாப்பிடுறது? குடத்துல தண்ணி இருக்கு பார், எடுத்து குடிப்போ. சாப்பாடு கூட இல்லையாம்மா? யாராவது கதவு தட்டுறாங்கம்மா, பாருமா. ஏனாலே உடம்பு இல்லன்னு பத்துனுக்கிறேன்ப்பா, கொஞ்சம் போய் கது தருப்போ. லெட்டர் வந்துருப்பா. எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. என்னப்பா சொல்ற? வேலை கிடைச்சிருச்சா? ஆமாமா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. சிலுவை யாத்திரை மினிஸ்ட்ரீஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு மான கடை போட்டுப்பேன். எங்களுக்கு சும்மா குஸ்து சுத்துற, வேலைக்கும் போக மாட்டேற. இப்ப பாரு கலங்காரெல்லாம் வீட்டு வாசல் நிக்கிறான். அறிவு கடாப்பா உனக்கு. ஏன்டா அப்பா திட்டுற? அப்பா திட்டாதடா.